ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய லாஜிக்கல் ட்ரான்ஸ்கிரிப்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. த சேம் டைம் நம்ம நிஃப்டி மார்க்கெட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு டே பர் டேக்கு ஒரு ஃப்ரீ கால்ஸும் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த லெவல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டெலிகிராமில் சேனல் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன லெவல்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை பார்த்துட்டு அடுத்து மண்டே மார்க்கெட் அண்ட் மண்டேக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 1 வீக் எப்படி மார்க்கெட் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளோட பாயிண்ட் ஆஃப் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட ஓவரால் வியூ அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரீவியஸில் கொடுத்த லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ ப்ரீவியஸ் லெவலில் நம்ம கொடுத்தது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நீங்கள் இங்கேருந்து சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது 24,100 அப்படின்னா இப்போ 350 போச்சு. 350க்கு அப்புறம் ஒரு புல் பேக்கில் அப்சைட் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம லைவாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 550 வரைக்கும் மினிமம் போகும், அது ரேஷியோ படி 1:2 அப்படிங்கிற லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது 300 பாயிண்ட் சூப்பரான டார்கெட் நமக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நீங்கள் வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த லெவல் சூப்பராக போய் முடிஞ்சுது. இந்த இதுதான் நமக்கு லாஸ்ட் ட்ரேடிங்ஸில் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண என்ட்ரி அண்ட் டார்கெட் சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்போ கரண்ட் மார்க்கெட் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓவரால் வியூ அப்படின்னு நம்ம வைடாக நம்ம பார்க்கும்போது இது டவுன், இது புல் பேக் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டவுன் புல் பேக் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். இந்த புல் பேக் அப்புறம் அப்சைட் மூவ் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த அப்சைட் மூவ் அப்படிங்கிறது இது கண்டினியூவா ஃபாலோ பண்ணி மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணுமா, இல்லை புல் பேக் அப்புறம் அகெயின் டவுன்ல வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்துக்குமா. இது ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கக்கூடிய 2 சினாரியோ அப்படின்றதுதான். 2 விஷயங்கள் பார்க்கலாம். நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல வர சினாரியோ அப்படிங்கிறதும் அதில் ஸ்விங்கான ட்ரேடிங் பிளான், அதாவது பொசிஷன் ட்ரேடிங் பிளான் அப்படின்ற மாதிரியும் லோயர் டைம் ஃப்ரேம்ல வர்ற கன்ஃபர்மேஷன் என்ட்ரிஸ் அப்படிங்கிறதும் அதுக்கான லெவல்ஸ் அப்படின்னா பேசிக்கா இன்ட்ராடே பிளான் அப்படின்ற மாதிரி நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். ஸோ ஹை டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கும்போது நம்ம சப்போர்ட் லெவல், அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணோம் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற மாதிரி. ஸோ மேலே வந்து இந்த லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் டைம் ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு, மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மார்க்கெட் மூமெண்டம் அப்படிங்கிறது இந்த அப்சைட் லெவல்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணிட்டு இந்த 26,200 அப்படிங்கிற லெவலுக்கு போகுமா, இல்லை இந்த ரெசிஸ்டன்ட் அதாவது இப்போ ஒரு புல் பேக் லெவல் அப்படின்ற மாதிரி லெவல் இருந்துட்டு அங்கிருந்து கீழே டவுன் வந்து சப்போர்ட் எடுக்குமா, இது 2 தான். ஸோ இந்த 2லயும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு மினிமம் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபெப்போட ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஃபெப்போட ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது ஸோ இங்கிருந்து கரெக்டாக 50% கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 50% கரெக்ஷன் அண்ட் இங்கே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கு பாருங்க, இந்த பேட்டர்னுடைய ரெசிஸ்டன்ட் லெவல். ஸோ ஓகே, நான் அதுவும் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் லெவல், இந்த ரெசிஸ்டன்ட் தான் இங்கே இப்போ ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது ஃபெப்போட கரெக்ஷன் பாயிண்ட். ஸோ அந்த 2 ரீசன் இருக்குது. இந்த 2 ரீசன்னால இந்த ரெசிஸ்டன்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஹையர் டைம் ஃப்ரேமில். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது பின்னாடி பார்ப்போம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து 25,200 அப்படிங்கிற ஃபெப்போட டார்கெட் பாயிண்ட்ஸை நம்ம எதிர்பார்க்கக்கூடியது 61% அப்படிங்கிற லெவல். 61.8 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இது நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இங்கே விஷயம். இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி கிளியர் கன்ஃபர்மேஷன் அப்சைட் மூவ்க்கான லெவல் ஃபார்ம் ஆகுதா, இல்லை ரிஜெக்ஷன் நடந்து இப்படியே கீழே போகுமா அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்க. டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்டேட்டடாக. ஆனால் இப்போ வரைக்கும் அதிகபட்சமாக பிரேக் அவுட் ஆகி மேலே இங்கிருந்து பிரேக் அவுட் ஆனால் 25,200 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதிகபட்சம். ஏன்னா இந்த டார்கெட் லெவலில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கிளியராக நடக்கும். அப்படி இருக்கும்போது அடுத்து ஒரு என்ன டைரக்ஷன் மார்க்கெட் போகும் அப்படின்னு காட்டும். இது ஒரு விஷயம். இரண்டாவது, இல்லை இப்போ மார்க்கெட் இந்த 50%ல ரீட்ரெஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கும் சில கன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே போகுமா இல்லையா நம்ம எப்படி முடிவு பண்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம்.
நிமிஷம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 24,850 பிரேக் அவுட் ஆகும்போது 25,200 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மேலே போகணும் நம்ம பார்த்துருக்கோம். அதிகபட்சமான லெவல் அப்படின்ற மாதிரி நமக்கான ஃபிபோட டார்கெட் அப்படின்னு. ஸோ ஓகே, மார்க்கெட் இப்போ டவுன் சைடு போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறது அப்படின்னா 24,300 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மேஜர் சப்போர்ட் பாயிண்ட். ஸோ 24,300 அப்படிங்கிற லெவல் வரைக்குமே புல் பேக்கை நம்ம இதில் லோயர் டைம் ஃப்ரேமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. லோயர் டைம் ஃப்ரேமில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து ஒரு புல் பேக் வந்து அகைன் பிரேக் அவுட் ஆகி மேலே போகலாம், இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 25,200 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு கீழே வந்து இந்த லெவல் வரைக்கும் 24,300 வரைக்குமே கீழே டவுன்ல வரலாம். இந்த ரெண்டு சினாரியோ வந்து நடக்க சான்சஸ் இருக்கு. இந்த ரெண்டுல அப்சைட் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம எப்படி பிளான் வச்சுக்கணும், மார்க்கெட் டைரக்ஷன்ல நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும், டவுன் சைடு போகும்போது நம்ம மார்க்கெட் டைரக்ஷன்ல எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது மண்டே என்ட்ரிக்கான லெவல் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ ரெண்டு சினாரியோ நடக்க சான்ஸ் இருக்கு லாஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இன்ட்ராடேல நமக்கான என்ட்ரி டார்கெட் லெவல் அப்படின்ற மாதிரி என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்ட்ராடே அப்படின்ற லெவலை சொன்னாலே நமக்கு வந்து முக்கியமா தேவை அப்படின்னு நினைக்கிற விஷயம் எந்த மாதிரியான ட்ரேடிங் செட்டப்பை நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ ட்ரேடிங் செட்டப்பை பொறுத்து தான் நமக்கான லெவல்ஸை நமக்கான டார்கெட் என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே பிளான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்குமே பொசிஷன்ல இருக்கிறவங்க இருப்பாங்க, இன்ட்ராடேலேயே ஸ்கேல்பிங் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ ஸ்கேல்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவ் எல்லாமே ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டு, அதே நேரத்தில் லாஸ் ஆனாலும் ரொம்ப பெரிய லாஸாக இருக்கும். ஸோ ஸ்கேல்பிங் அப்படின்றதுக்கும் இதுதான் நடக்கும். அட் த சேம் டைம் ஸ்விங்காக எடுக்கிறவங்க அப்படின்ற பட்சத்தில் நான் ஏற்கனவே ஒரு லாஸ்ட் வீடியோஸும் சொல்லும்போது ஸ்விங் தான் சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்விங்கில் இந்த சப்போர்ட் லெவல் 24,300 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகும்போது டார்கெட் வந்து 25,500 வரைக்கும் 1:2 அப்படின்னு சூப்பரான ரேஷியோ சொல்லியிருந்தோம். அப்படி ஃபாலோ ஆகும். ஸோ இப்போ நம்ம இன்ட்ராடே அப்படிங்கிற லெவலை சொல்லும்போது நம்ம பேசிக்காகவே ஸ்கேல்பிங் அப்படிங்கிற லெவல் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்ட்ராடேல நமக்கு ஒரு டார்கெட், அதாவது பர் டேக்கு ஒரு 1,000 2,000 நமக்கு ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ட்ராடேல ஒரு ஸ்கேல்பிங்ல ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் பிக் பண்ணாலே இந்த டார்கெட் கிடைச்சிடும். ஸோ அது ஈஸியாக நம்ம எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அதனால நமக்கு ஜென்ரலாக நம்ம பார்க்குறது இன்ட்ராடே லெவல் அப்படிங்கிறப்ப இன்ட்ராடே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இன்ட்ராடேல மார்க்கெட் கேப் அப் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆகுது மண்டேல அப்படின்னா 24,800 அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது இங்கே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதா இல்லை ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்க்கணுங்க. ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேயும் சரி, லாஸ்ட் 1 வீக்காக இந்த சினாரியோலாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு அப்சைட் கேப் அப் நடந்து டைரக்டா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ரெட் கேண்டிலோடைய கரெக்ஷன் கீழே சின்னதாக வந்துட்டு அப்படியே சடனா அப்சைட் மூவ் கொடுத்து இந்த ஹை பிரேக் அவுட் ஆகி டார்கெட் போயிடும். ஸோ இப்படிதான் போயிட்டு இருந்தது. அப்படின்றப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேக் போயிட்டு டவுன் வந்துட்டு அப்படியே சடனா இங்க மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இங்க நடந்தது. அதே போல இங்கேயும் அதான் நடந்துச்சு. ஸோ நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் வீக்லயும் அது மாதிரி நடக்கிற மாதிரியும் அதுபடியும் நடக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் கேப் அப் ஓப்பன் ஆகி கீழே சப்போர்ட் எடுத்து இங்கே என்ட்ரிஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு டார்கெட்டுக்கு மேலே போய் 25,200 வரைக்குமே மேக்ஸிமம் போகலாம். அப்படி போகும்போது இந்த கன்ஃபர்மேஷன் லெவல் கீழே சப்போர்ட் எடுத்து 24,800க்கு மேலே மார்க்கெட் 5 minutes 15 minutes கேண்டில் க்ளோசிங் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இங்கிருந்து 25,200 அப்படிங்கிற வரைக்கும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம டார்கெட் புக் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் 24,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோசிங் இல்லாமல் மேலே போனோடனே சடன் ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி எடுக்காதீங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் இது கிளியராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம், கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒருவேளை டவுன் சைட் போகிறது அப்படின்னா டவுன் சைடில் அப்படிங்கிறது 24,650 அப்படிங்கிற இந்த லெவல் இருக்கு பாருங்க. இங்கே டச் பண்ணி இந்த லெவலுக்கு பிரேக் பண்ணி கீழே வரும்போது ஸ்கேல்பிங்கில் எடுக்கிறது நல்ல விஷயம். ஸ்கேல்பிங்கில் 20 பாயிண்ட்ஸ் எடுக்கிறது டீப் இன் த மணியில் சூப்பராக கிடைக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறப்ப 24,650 பிரேக் அவுட் ஆகும்போது 550 வரைக்கும் 100 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால ரெண்டு லெவலுக்கும் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன்ல ஒரு 30 பாயிண்ட்ஸ் டு 50 பாயிண்ட்ஸும், செகண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அதுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணுறது ஸ்கேல்பிங்க்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்கேல்பிங் ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்கேல்பிங் 10 பாயிண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க, என்ன 20-30 பாயிண்ட்ஸ் சொல்றீங்க அப்படின்னா வாலட்டிலிட்டி அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி பாயிண்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு, அதனால சொல்லுவாங்க.
ஒருவேளை இப்படி நடக்கும்போது நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நான் இப்படி தான் பண்ண போறேன் அப்படிங்கிறத சொல்ல வரேன் இந்த விஷயத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்சைட் மூவ் ஆனா நம்ம டார்கெட் என்னவா இருக்கணும், டவுன் சைட் மூவ் ஆனா என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம ரெண்டுமே பிளான் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டீப் இன் த மணி அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மொமெண்டம் வீக்கா அப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, ரேஞ்ச் பவுண்ட் ஆகி ஆகி பிரேக் ஆகுது. ஸோ ரேஞ்ச் பவுண்ட் ஆகி பிரேக் ஆகும்போது ஓடிஎம் எடுத்தீங்கன்னா உங்க ஸ்ட்ரைக் எல்லாமே ஈஸியா டைம் டீக்கே போயிடும். ஸோ ஸ்ட்ரைக் கரைஞ்சிரும். அதனால நம்ம பிரேக் அவுட் ஆகுற மாதிரி இருந்தா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். ஆனா அது வந்து ஈஸியா கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நம்ம டீப் இன் த மணி எடுக்கும்போது உங்களுக்கு ரிஸ்க் லெவல் கம்மி அப்படிங்கிற மெத்தட்ல நம்ம இந்த ஸ்ட்ரைக்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸும் நம்ம ஸ்கேல்பிங் டார்கெட் அப்படிங்கிறது சடனாக புக் ஆயிடும். அதனாலே நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதுதான் என்னோட பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி டவுன் சைட் போனாலும் அப் சைட் போனாலும் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கேல்பிங் சொல்லியிருக்கோம். ஓவராலா அப் சைட் மூவா டவுன் சைட் மூவா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இதை உங்களோட ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரியை பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் வந்தாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.